அறியாமலே என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த சாபமான வார்த்தையை அவங்களுக்கு நேராக அப்படியே அள்ளி வீசுகிறோம். சிலர் ரொம்ப அதிகமாய் சபிக்கிறது யாரை சபிக்கிறாங்கன்னா பிள்ளைகளை தான் ரொம்ப அதிகமாக சபிப்பாங்க. அதுவும் சில சகோதரிகள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை நிறைய சபிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தன்னுடைய பிள்ளை அப்படி போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அந்த சூழ்நிலையின் நிமித்தமாய் அவர்களுக்கு வருகிற கோபத்தின் நிமித்தமாய் தன்னுடைய வாயிலிருந்து அந்த சாபமான வார்த்தையை அவங்க பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம மன்னிப்பு கேட்பாங்க. ஆனால் இல்லை, நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை ஆண்டவரும் கேட்குறாரு, அதே நேரத்தில் பிசாசும் கேட்குறாங்க. பிசாசுக்கு எப்படின்னாலும் நம்முடைய வாயிலிருந்து தூஷணமான வார்த்தையை வர வைக்க வேணும் என்று நினைக்கிறவன் தான் பிசாசு. அதனால தான் யோபுவை சோதிக்கும் போது கூட என்ன சோதிக்கிறான் அப்படின்னு சொன்னா, அவன் உம்முடைய நாமத்தை மறுதறியானோ இல்லையோ என்று பாரும். அவ்வளவுதான். பிசாசுக்கு யோபுனிடத்துல என்ன வேணும் அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே வேண்டாம். இவன் அந்த யோபு அவ்வளோ ஆசீர்வாதமா இருக்கிறத பார்த்து பொறாமப்படுறவனோ, இல்லைன்னா கோடிக்கணக்கான பணம் இருக்குதா, அப்படி பிசாசு அதெல்லாத்தையும் பார்க்கல. யோபுனுடைய வாழ்க்கையிலே பிசாசு நஷ்டத்தை அனுபவித்ததற்கு காரணமே என்ன அப்படின்னா ஒரு ரீசன் மட்டும்தான். அவன் உம்முடைய சமூகத்திற்கு நேராக, நீங்க 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்திற்கு எதிரே உம்மை தூசிக்கிறானோ பாரும் என்றான். அப்போ கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்றே ஒன்றுதான் இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, உம்முடைய முகத்திற்கு எதிராக அவன் என்ன பண்ணணும் சொல்லுங்க? அவன் தூசிக்கணும். அவ்வளவுதான், வேற எந்த டார்கெட்டுமே இல்லை. பிசாசனுடைய டார்கெட் என்னன்னா யோபுவை ஆண்டவருக்கு முன்னாடி கர்த்தரை தூசிக்க பண்ணணும். அவனுக்கு நஷ்டத்தை கொடுத்ததுக்கு காரணம், பிள்ளைகளை எடுத்ததுக்கு காரணம், எல்லா காரணமும் இதுக்காக தான், தூசிக்கிறதற்காக தான்.